ஆதித்ய ஹிருதயத்தோடைய கடைசி 2 சாப்டர் ஸ்லோகம் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ராவணம் பிரேக்ஷிஷ்டாத்மா யுத்தாய சமுபாகமத் சர்வயத்னே நமஹதா வதேதஸ்ய திருதோபவத். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் 30வது ஸ்லோகம். இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமபிரான் மனமகிழ்ச்சியுடன் லங்கேஸ்வரனான ராவணனை கண்டு போருக்கு ஆயத்தமாகி வந்து சேர்ந்தார். அனைத்து வகையிலும் முயற்சி மேற்கொண்டு அந்த முடிவிலேயே திருடமாகவும் இருந்தார் அப்படின்னு இந்த 30வது ஸ்லோகத்துக்கான தமிழ் அர்த்தம் பார்த்துட்டோம். மேற்கொண்டு 29வது ஸ்லோகத்துக்கான தமிழ் அர்த்தம் பார்த்துட்டோம். 30வது ஸ்லோகம் ஓம் அதரவிரவதம் நிரீக்ஷராமம் அதரவிரவதன் நிரீக்ஷராம் சேர்த்து சொல்லணும். அது ஓம் அதரவிரவதன் நிரீக்ஷராமம் முதிதமனாக பரமம் பிரகிருஷ்யமானः நிசிச்சரபதி சஞ்சயம் விதித்வா சுடகணமத்தியகதோ வசஸ்வதேதி. இதற்கு பிறகு துதிக்கப்படும் தேவகணங்களால் சூழப்பட்டிருந்த சூரிய தேவன் மிக்க மகிழ்ச்சியடைந்து ராமபிரானை பார்த்து அசுரர்களின் தலைவனான ராவணாசுரனுடைய அழிவை ஊர்ஜிதப்படுத்தி விரைந்து ராவணனை சம்ஹரிப்பாயாக என்று அருள் பாலித்தாராம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதோடு முடிஞ்சாச்சு. மேற்கொண்டு அங்கன்யாசம் ஒரு ஞாசம் இருக்குது. உடம்புல சுவாமியை ஆவாகனம் பண்ணிட்டு முதல் நாள் சூரிய நமஸ்காரம் நம்மளுடைய ஆதித்ய ஹிருதயம் ஆரம்பிக்கும்போது சொன்னோம். ஓம் அதே போல் இந்த கையில் தொட்டு ஒவ்வொரு மந்திரமாக சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா. இப்போ இந்த கையில் தொட்டு சொல்கிறதெல்லாம் கிடையாது. நேர ஹிருதயாதி தியானம் தான். ஓம் லட்சுமிமதே ஹிருதயா தர்மஹா ஓம் சமந்ததே சரசே ஸ்வாஹா ஓம் தேவாசுர நமஸ்கிருதாதி சிகாரி வசதே ஓம் விவஸ்வதே கவச்சாய ஓம் பாஸ்கராஜ நேத்திரஜாஜ ஓஷதே ஸ்ரீ புவனேஸ்வராஜ அஸ்திராஜபட்டே பூர்புவஸ்வரோ இது திக்விமோகா. தலையை பிரதட்சணம் பண்ணால் போல் அப்படி சுற்றிடணும். முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தியான ஸ்லோகம் சூரியனை பற்றி. அப்படி தெரியலன்னா நான் சொல்கிற இந்த ஸ்லோகத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணிங்கோ. சொல்லாமா? சூரியம் சுந்தரலோகநாதமமிர்தம் வேதாந்தசாரம் சிவம் ஞானம் பிரம்மமயம் சுரேஷமமலம் லோகேகசித்தஸ்வயம் இந்திராதித்யநராதிபம் சுரகுரும் த்ரைலோக்கியச்சூடாமணிம் பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபஹிருதயம் வந்தே சதா பாஸ்கரம். ஓம் லம் பிருத்திவியாத்மே கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சோபச்சார பூஜை இருக்குது.